ஆமீன் ஆமீன். இன்று 16ஆம் தேதி 6ஆம் மாதம் 16ஆம் தேதி ஜூன் மாதம் 16ஆம் தேதி ஆனி மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 11 மணி. இந்த வேளையில் நாங்கள் இணைய இருப்பது வான்புறாவின் நேரம். வான்புறாவின் நேரத்தில் எங்களுடன் இந்த ஊழியர் மிஸ்ஸஸ் அரியராஜாமா டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதிகள், ஜெபங்கள், பாடல்கள், சாட்சிகளுக்கூடாக வேத வார்த்தைகளுக்கூடாக வழிநடத்துவார். இணைந்திருக்கிற ஊழியரை வரவேற்போம். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் ஊழியரு காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பரிசுத்தாவியானவர் தாமே அவருக்கூடாக இப்பொழுது முதல் பொறுப்பெடுத்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ்லோட்டமா. Praise the Lord, brother. ஆமேன். இணைந்திருக்க உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன். Praise the Lord. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் 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 ஆண்டவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் சங்கமம் வானொலியினூடாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வழக்கம் போல வான்புறாவாம் பரிசுத்தாவியானவர் வரவழைத்து அவரிடத்திலே நான் இந்த நேரத்தை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர் இல்லாவிட்டால் என்னால் ஒன்றுமே இல்லை. என்ன பலப்படுத்துற கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய பலன் உண்டு என்று அந்த நம்பிக்கையிலே நான் இந்த நாளிலே நான் இந்த செய்தியை கொடுக்க நான் வந்திருக்கிறேன். நீங்கள் அந்த செய்தி ஆண்டவரே நீங்களே பொறுப்பெடுக்க வேணும் ஆண்டவரே. வான்புறாவே மத்தியில் வந்திறங்கிடும் இந்நேரமே வந்திறங்கிடும் வரம் தாருமே வானபரணே வந்தாளுமே இந்நேரமே வரம் தாருமே. பலவீனமான பாண்டவம் நானே மண்ணும் குப்பையும் தூசியுமே பேலனில் விளங்க செய்வீர் இந்நேரம் நாதா பலப்படுத்தும் வரம் தாருமே வானபரணே வந்தாளுமே இந்நேரமே. வான்புறாவாம் பரிசுத்தாவியானவரே, நான் உங்களை அழைக்கும் போதெல்லாம் நீங்கள் வந்து என் மேல் அமர்ந்து நீங்கள் எனக்கு உதவி செய்கிறது. இந்த நாளிலும் ஆண்டவரே என் பலவீனங்களே உடைய பலனை பூரணமாய் விளங்கட்டும் ஆண்டவரே. உம்முடையத்திலே இந்த நேரத்தை நான் முற்றுமா ஒப்பு கொடுக்கிறேன். நீங்கள் பேசுங்க ஐயா, எனக்கு பலன் இல்லை, நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படத்தக்கதாக ஆண்டவரே ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆண்டவரே ஒரு எழுப்புதலும் ஒரு சந்தோஷம் வரத்தக்கதாக இந்த செய்தியை நீங்க முற்றுமா பொறுப்படுத்து எனக்கூடாக ஆண்டவரே பேச வேணும். ஒரு விதமான தடைகளும் வரக்கூடாது ஆண்டவரே. எல்லாம் ஆண்டவரே உம்முடைய கையிலே முற்றுமாக ஆட்சி கொடுக்கிறேன் ஆண்டவரே. Have thine own way, Lord Jesus. உம்முடைய பாதார விந்த முத்தம் செய்து சகல துதிக்கான மகிமையெல்லாம் என் இயேசு ராஜாவுக்கு அவர் நாமத்திலே ஜெயம் எடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஏப்ரல் 7ஆம் தேதி 1997 காலை ஜெப வேளையிலே ஆவியானவர் தந்த பாடலை தான் இந்த நாளில் நான் உங்களோடு ஷேர் பண்ண போறேன். வல்லவரே நல்லவரே ஏசெனக்கென்றும் நல்லவரே வாழ்த்தேடுவேன் வணங்கிடுவேன் வாழ்நாளெல்லாம் துதி பாடிடுவேன். பாருங்க, கர்த்தர் பெரியவர், அவர் வல்லவர். God is great. கர்த்தருடைய குணம், அவருடைய செயல்கள், அவருடைய இயல்பு, அட்ரிபியூட்ஸ் எல்லாம் ஒப்பிட முடியாதது ஒன்று. இவற்றின் காரணத்தினாலே கர்த்தர் துதிக்கு பாத்திரராயிருக்கிறார். எரேமியா 10:6 சொல்லுகிறது, கர்த்தாவே உமக்கு ஒப்பானவர் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. சங்கீதம் 96:4 சொல்லுகிறது, கர்த்தர் பெரியவரும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமா இருக்கிறார். எல்லா தேவர்களிலும்
பயப்படத்தக்கவர் அவரே. 1 நாளாகமம் 16:25 தாவீது பாடுகிறான், கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார், எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே என்று தாவீது பாடுகிறான். இன்னும் 1 நாளாகமம் 29:11 கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள், கர்த்தாவே ராஜ்யமும் உம்முடையது, தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஆம், எல்லாருக்கும் தலைவராயும் மகிமை வல்லமை உடைய தேவன் தான் எங்களுடைய ஆண்டவர், எங்கள் தேவன். இன்னும் நாங்கள் பார்க்கிறோம் ஏசாயா 12:6 சீயோனில் வாசமாய் இருக்கிறவளே நீ சத்தமிட்டு கம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். செப்பனியா 3:17 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர். எனக்கும் ஒரு பாடல் ஆண்டவர் கொடுத்தார், கர்த்தர் வல்லமை உள்ளவர், கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டார், சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், சீயோனே சீயோனே. ஆமென். கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறார். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், சீயோன் குமாரத்தியே நீ கம்பீரித்து பாடு, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஆமென். கர்த்தரின் நடுவில் இருக்கிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். God's name is great. கர்த்தருடைய நாமமும் பெரியதா இருக்கிறது. அங்கே 1 சாமுவேல் 12:22 சொல்லுகிறது, கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக தெரிந்து கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டதாக அவருடைய நாமம் மகத்துவமான நாமம் என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 99:5 சொல்லுகிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதபடியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ளவர். இன்னும் நாங்கள் பார்க்கிறோம், கர்த்தருடைய செயல்கள் பெரியவையா இருக்கிறது. God's deeds are great. எரேமியா 32:17 கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ, ஒன்றும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் எரேமியா அதே அதிகாரம் 19 முதல் பகுதியிலே யோசனையில் பெரியவரும் செயலில் வல்லவருமாயிருக்கிறார் எங்கள் ஆண்டவர். இன்னும் 136 சங்கீதம் 4 சொல்கிறது, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மெய்யாக எங்களுடைய ஆண்டவர் எங்கள் மத்தியிலே நாங்கள் எத்தனை முறை அதிசயங்களை நான் கண்டிருக்கிறேன். அவர் பெரியவர், கர்த்தர் பெரியவரும் அதிசயங்களை செய்கிறவருமாயிருக்கிறார். அடுத்து நாங்கள் பார்க்கிறோம், கர்த்தருடைய அன்பு பெரியதாயிருக்கிறது. ஆனபடியினால் அவர் எங்களை தேடி வந்தவர். 1 யோவான் 3:1 கூறுகிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். எபேசியர் 2:4 தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே என்று சொல்லி, அவர் ஐஸ்வர்யம் தான், இரக்கத்தில் ஐஸ்வர்யம். எல்லாட்டு எப்படி பாவிகளை தேடி வருவார்? பாவத்திலே உழன்று சேற்றிலே ஒரு தாவீது அழகா சொல்ற, குழியிலும் நான் உலகான சேற்றிலுமே இருந்தேன் என்று. நானும் அப்படித்தான். அப்படிப்பட்ட ஒரு பாவமான இருந்த வேளையிலே ஆண்டவர் வந்தார். அங்க ரோமர் 5:8 அழகா சொல்லுகிறது, பாவியாயிருக்கையில் கிறிஸ்து மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த
அன்பை விளங்க செய்தார். பாவியாயிருக்கையில் கிறிஸ்து மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க செய்தார். பாடுவேன் பாடிடுவேன் பாடிக்கொண்டே இருப்பேன் ஓமன்பை நான் பாடுவேன் பாடுவேன். இன்னும் நாங்க பாடுகிறேன். அங்கே அவர் கத்தர் முதலாவது பாட்டு பாடல்ல வல்லவரே நல்லவரே. இந்த ஆண்டவர் எனக்கு எப்பொழுதும் நல்லவராய்த்தான் இருக்கிறார். என் தேவன் எனக்கு எப்பொழுதும் நல்லவராய் இருக்கிறார். அங்கே 2013 மார்ச் 19 என்னுடைய கணவனுக்கு திடீரென்று ஸ்ட்ரோக் வியாதி வந்து விட்டது. நான் மிகவும் வேதனைப்பட்டேன். அந்த வானால் ஆண்டவர் எனக்கு அந்த இடத்திலும் வசனம் தந்து என்னை தாங்கினார். அதே மாதம் 31 2013 மார்ச் 31 அது ஒரு ஈஸ்டர் சண்டே. நான் அங்கே ஹாஸ்பிட்டல்ல ரீஹேபில் என்னோட கணவன் இருக்கிறேன். நான் அங்கே போய் உள்ளமோ பெரிய சந்தோஷம். என்னது ஈஸ்டர் நாளில தான் ஆண்டவர் எனக்கு அபிஷேகம் தந்த நாள். அந்த நாளிலே அந்த ஈஸ்டர் சண்டேல என்னுடைய கணவன் அந்த மாதம் அதே மாதம் ஜீவனுள்ளோர் தொகையில் இருந்தார். என்ற உள்ளம் எவ்வளவோ நன்றி பொங்கி கொண்டிருந்தபடியினாலே அந்த வேளையிலே கத்தர் கொடுத்தார். நல்லவரே நல்லவரே நன்றி செலுத்த நாவு போதாதையாம். 1000 நாவுகள் இருந்தாலும் நன்றி என்று சொல்ல நாவு போதாதையாம். 1000 ஆண்டுகள் இருந்தாலும் அன்பரே உம்மை பாட இயலாதல்லோ. நல்லவரே நல்லவரே நன்றி செலுத்த நாவு போதாதையா. ஆமென். இன்றும் நல்லவராத்தான் இருக்கிறார் என்ற ஆண்டவர் கைவிடவே மாட்டார். அடுத்து நான் பாடுகிறேன், வாழ்த்திடுவேன், வணங்கிடுவேன். வேர்ஷிப்னால் அது வர்ஷிப், அது ஒரு இங்கிலீஷ் சொல். ஆண்டவர் ஒருவரான், கத்தர் ஒருவரான் ஆராதனைக்கு பாத்திரராயிருக்கிறார். அவரை மட்டும்தான் நாங்கள் ஆராதிக்க வேணும். சகல வசனம் சொல்றது சகல ஜனங்களின் தேவர்கள் எல்லாம் விக்கிரகங்கள். கையிருந்தும் அது கொண்டு செய்ய முடியாது, கால் இருந்தும் செய்யாது, கண் இருந்தும் காணாது, எங்களுடைய கூக்குரலையும் கேளாது. அப்படிப்பட்ட விக்கிரகங்கள் அல்ல நம்முடைய தேவன். வானத்தை பூமியை சிருஷ்ட கத்தர் அவர் ஒருவர் தான் ஆராதனைக்கும் வணக்கத்துக்கும் அவர் உரியவராயிருக்கிறார். அவரை வாழ்த்துவேன் வணங்குவேன் என்றுதான் நான் அதில் அங்கே பாடுகிறேன். இயேசுவே உம்மையல்லால் வேறு தெய்வமில்லையே, என்னை மீட்ட தெய்வமே, என்னை சொந்தமாக்கினீர். இயேசுவே உம்மையல்லால் வேறு தெய்வமில்லையே, வேறு தெய்வமில்லை, வேறு தெய்வம் இல்லையே. அடுத்து இன்னும் நாங்க சொல்லுவோம், கத்தர் ஒருவரே துதிக்கு பாத்திரரும் ஆராதனைக்குரியவர் என்றுதான் நாங்கள் அங்கே சொல்லுகிறேன். இன்னும் இயேசுவே, எனக்கு ஒரு பாட்டிலுமே இயேசுவே என் ரட்சகா உம் பாதம் நான் பணிகிறேன், உம் பாதம் நான் சரணடைந்தேன், என்னை தூக்கி நிறுத்தினீர். உம் பாதம் நான் சரணடைந்தேன், என்னை தூக்கி நிறுத்தினீர். ஆமென். அவருடைய பாதம் ஒன்றுதான் நான் வணங்குவேன், அவரை வாழ்த்துவேன், அவரை வணங்குவேன். இன்னும் சங்கீதம் 95:5 சொல்லுகிறது, நம்மை உண்டாக்கின கத்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம். வாருங்கள்
ஆம் கத்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய ராஜன்ய கண்மலையை சங்கீதனம் பண்ண காடவோம் வாருங்கள். ஆமேன். கத்தர் ஒருவர் தான் வணக்கத்துக்குரிய தேவன். அவரைத்தான் நாங்கள் வாழ்த்துவோம், நாங்கள் போட்டி புகழ வேணும். தாவீதும் அங்கே 138 சங்கீதத்தின் 2 வசனத்திலே மிகவும் அழகாக சொல்லுகிறான். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தினீர் என்று சொல்லி என்ன விதமாக தாவீது தன்னை தாழ்த்தி ஆண்டவரை உயர்த்துகிறார். அவன் ராஜாவா வந்தாலும் அவனுடைய தாழ்மையை நாங்கள் அங்கே பார்க்கிறோம். கத்தரை வாழ்த்த வேணும். நாங்கள் கத்தரை துதிக்கும் மகிமைக்கும் எல்லாவற்றுக்கும் பாத்திரராயிருக்கிறார். அடுத்த 1 சரணத்திலே கால காலமாய் நடத்தியவர் காத்து இனி மேலும் நடத்திடுவார். அவரை நின்று அண்டிக் கொள்வாய், அவர் நாமம் மூட்டும் நம்பிடுவாய். வல்லவரே நல்லவரே ஏசனக்கென்றும் நல்லவரே. ஆமேன். அவர் என்றும் தான் எனக்கு நல்லவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் 1 சரணம். இந்த சரணத்திலே நான் பாடுறேன் காலாகாலமாய். அப்ப நான் இன்னும் எனக்கு கர்த்தர் தந்த பாடல்கள் தான் நான் இப்பொழுது பாட போறேன். கடந்த காலமெல்லாம் உம் காருண்யத்தால் என்னை தாங்கி நடத்தினீரே. உந்த நண்பை நினைந்தே எந்த உள்ளம் உதையா. 1000 நாவுகள் இருந்தாலும் புகழ் பத போதாதையா. இன்னும் நாங்கள் பார்க்கிறோம் அவர் எவ்வளவு அதிசயமாக எங்களை என்ன விதமா நடத்தினார் என்று. அதிசயமாமும் நடத்துதல் கர்த்தாவே உந்தன் காருண்யத்தாலே கடைசி மட்டும் காத்திடுவேன் கலங்கிடாதே என்றாதாலே சோத்திரமே. ஆமேன். அவர் சொல்லுறார், கலங்கிடாதே, நான் கடைசி மட்டும் உன்னை காத்திடுவேன். அவர் எவ்வளவு அருமையா நடத்துறார் என்பதுக்குத்தான் இது சாட்சியாக இந்த பாட்டு. இன்னும் அடுத்ததாக தாவீதுன்னு சொல்றாங்க 31 சங்கீதம் 15 வசனம், என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்றும். என் காலங்கள் எல்லாம் கரத்தில் உண்டு, கர்த்தாவையும் சித்தம் போல் நடத்தும். அல்லேலுயா 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 என்று பாடிடுவேன். கடந்த நாள் எல்லாம் கண்மணி போல் என்னை காத்து வந்தீரே சோத்திராமே. பாருங்க, கடந்த காலம் எல்லாம் என்ன ஆள் ஆச்சரியமா எங்களை நடத்தினார் என்று. கண்மணி காப்பது போல எங்களை ஆண்டவர் காத்தார். அவர் எங்கள் காலங்கள் எல்லாம் அவருடைய கரத்திலே இருக்கிறேன் நாங்க பாடுகிறேன். நான் அடுத்ததாக இன்னும் ஆண்டவர் எங்கட குடும்பங்களையும் எங்களை காத்தாரே. கடந்த காலங்களிலே சோத்திரமே ஜீவன் தந்த கர்த்தருக்கு துதி கனம் மகிமையாவும் உமக்கு இயேசுவே சோத்திரமே. கடந்த காலங்கள் எங்கள் குடும்பங்களை காத்து வந்தீரே சோத்திரமே. இனிமேலும் உம்மை காத்திடுவீர், சித்தம் போல் உம்மை நடத்திடுவீர். ஆமேன். இப்ப பாருங்க என்ன விதமா ஆண்டவர் அதிசயமாக எங்களை காத்து நடத்துறார் என்று பார்க்கிறோம். இன்னும் ஒரு பாடலிலே நாங்கள் என்ன செய்ய வேணும்,
அங்க பலனடைய வேணும் என்றால் நாங்கள் கத்தருக்கும் காத்திருக்க வேணும். கத்தருக்கு காத்திருப்பாய், கழுகை போல் பலனடைவாய், கால காலமெல்லாம் உன் பலனவரே, கருத்தாய் நித்தமின்மை நடத்திடுவார். அப்படித்தான் ஆண்டவர் என்ன விதமாக எங்களை நடத்தினார், வெவ்வேறு விதமான எங்களை நடத்தி கொண்டே வந்தார். இன்னும் அடுத்து நான் பாடுகிறேன் 2வது சரணம். வல்லவரே நல்லவரே, அதிசயமாய் நடத்திடுவார், ஆலோசனையும் தந்திடுவார், அவரே உனக்கு ஞானமாவார், அவரே உனக்கு ஜீவனாவார். 2வது சரணம். அதிசயமாய் நடத்திடுவார். இதை கொடுத்து நான் சிந்தித்த பொழுது எனக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். என்னென்றால், நாங்கள் அங்கே கொஞ்ச காலம் எங்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்காவிலே ஒரு டார்க் பீரியடா இருந்தது. ஐபிகே வந்து அங்கே எத்தனையோ வார்கள், இவ்வளோ விதமான கஷ்டங்கள் இருந்தது. அது எங்களுக்கு ஒன்று மாதிரி என்றால், ஒரு பறவை ஒரு டனலுக்குள்ள, எங்களுக்கு டனல்ண்டா தெரியும், ஒரு கொஞ்சம் வெளிச்சம்தான் வரும், அதுக்குள்ள இந்த பறவை இருக்கு, அதுக்கு செட்டை கட்டப்பட்டிருந்தது போலதான் நாங்கள் இருந்தோம். ஊழியங்கள் இல்லை, எல்லாம் தடைப்பட்டு, எல்லாம் பயம், இப்படியான. ஆனால் 1990 ஜூலை 28 கனடாவிலே ரங்கின பொழுது ஒரே வெளிச்சம். டனலுக்குள்ளாலே நாங்கள் வெளியே வந்து விட்டோம். எங்களுக்கு வெளிச்சம், எங்கட செட்டில் கட்ட எல்லாம் அவிழ்க்கப்பட்டது. ஃப்ரீடம், நான் இந்த நியூ பிகினிங். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியாக அந்த வேளையிலும் நாங்கள் கஷ்டப்பட்ட நேரங்களே 1990 இந்த இடத்திலே வந்தோம். கர்த்தர் அந்த நேரம் எனக்கு ஒரு பாடலை கொடுத்தார். அதிசயமாமும் நடத்துதலே, ஆலோசனை கர்த்தரே, காலமெல்லாம் காத்ததினால் ஆனந்த சோத்திரமே. எனக்கு அதை பாட இப்ப நேரம் இல்லை. இந்த அருமையான வசனங்கள் தந்தார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். மெய்யாக தேவனங்களை நடத்தின எத்தனை அற்புதங்களை நாங்கள் கண்டோம். அற்புதங்கள், ஆலோசனை தந்தார் எங்களுக்கு. அதிசயமாய் நடத்தினார், ஆலோசனையும் தந்தார். எத்தனை நேரங்கள் எங்களுக்கு அங்க ஏசாயா 9:6 சொல்லுகிறது, அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அந்த ஆண்டவர் தான் எங்களுக்கு ஆலோசனையெல்லாம் தந்து எவ்விதமாக எங்களை நடத்துகிறார். ரோமர் 16:27 சொல்லுகிறது, தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாய் இருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் தான் ஒரு ஞானம் உள்ளவராக இருக்கிறார். எங்களுக்கும் நாங்கள் கேட்கும் பொழுது அவர் ஞானத்தை தருகிறார். அங்கு 1 சாமுவேல் 2:3 அங்கே அந்நாள் தான் அவள் பாடுகிறாள், கர்த்தர் ஞானம் உள்ள தேவன், அவர் செயல்கள் யதார்த்தமல்லவோன்னு சொல்லுகிறாள். 147 சங்கீதம் 5 வசனம், நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாய் இருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது. கர்த்தருடைய அறிவுக்கு ஒரு ஞானத்துக்கும் அளவில்லை. அங்க யாக்கோபு அழகா சொல்லுகிறார் 1:5, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். நாங்கள் ஞானத்தில் குறைவுள்ளவளால் தேவனை கேட்டால் அவர் எங்களுக்கு கொடுக்கிறார். நான் நம்பும் தேவன் பெரியவர், அவரே எந்த நம்பிக்கையாம், அவரே என்றும் ஜீவிக்கிறார், நேற்றும் இன்றும் என்றென்றுமே. ஆமேன். அவரை நாங்கள் நம்ப வேண்டும். அவர் என்றும் என்றென்றுமாய் ஜீவிக்கிறார். அவரே எங்களுக்கு ஆலோசனை கர்த்தர், அவரே எங்களுக்கு ஞானம், எல்லாம் அவர்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து அவரே ஜீவன் என்றும் நான் பாடுகிறேன். இந்த ஜீவனை குறித்து நான் கடந்த கிழமை நான் சொன்னேன். அங்கே லாசருடைய மரணத்தின் பொழுது மாத்தாள் சொல்கிறாள், ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என்னுடைய தம்பி மரித்திருக்க மாட்டான் என்று சொல்லி. அப்பொழுது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்.
உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் இன்னும் மரிப்பது இல்லை என்ற அந்த வசனத்தை ஆண்டவர் அங்க சொல்லுகிறார். இன்னும் அடுத்து நாங்கள் இதிலே நான் பார்க்கிறேன் 3வது சரணத்திலே, சோதனையில் பெலனவரே வேதனையில் ஔஷதமாம் அவர் வசனம் வெளிச்சம் தந்து நித்திய காலமாய் நடத்திடுமே. பாருங்க, அவர் சோதனையிலே எங்களுக்கு அவர் பெலனா வருகிறார். இந்த சோதனை எத்தனையோ விதமான வடிவங்களே வரும். ஐயோ, சில நேரங்களே பவட்டி, பற்றாக்குறை, வறுமை, வியாதி, பிரிவினைகள், சில பேருடைய சொல்லுவளங்களை உள்ளத்தை உடைக்கும். அந்த வேளத்தில் நொறுங்குண்ட இருதயத்துக்கு அங்கே 147ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். இப்படியாக வேதனைகள் சோதனை வர்ற நேரத்தில் ஆண்டவர் தான் எங்களுக்கு பெலன். திரியங்க தேவன் என்பலனானார், அவரேன் கண்மலையும் கோட்டையுமானார், காண்பவரே என்னை காப்பவரே உமக்கே சோத்திரம். இந்த பலவீனமான நேரத்திலே திரியக தேவன், திருத்துவ தேவன் தான், ஆண்டவர் தான் எங்களுக்கு பலனை தருகிறார். இன்னும் எனக்கு ஒரு பாட்டிலும், சோதனை நேரத்திலும் வேதனை வேளையிலும், ஹல்லேலூயா, சோத்திரம், என் தேவனே என் இயேசுவே அடைக்கலமாய் வந்தவரே, சோதனை நேரத்திலும் வேதனை வேளையிலும் என்ன சொல்லுறார்? பயப்படாதே என்று சொல்லி கூட இருக்கிறாரே. சோதனை நேரம் அவருடைய பெலன், அவரே எங்களுக்கு வேதனையிலே ஔஷதமாயும் வருகிறார், வியாதி வேளையில் ஔஷதமாய் வருகிறார். எபிரேயர் 13:5, நான் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு பெரியவராயிருந்துங்களே எங்களை நடத்துறார். சோதனை வேளையிலே அவர் தான் எங்களுக்கு ஔஷதமாய் வருகிறார் என்று நான் பாடுகிறேன். இன்னும் வியாதி, வறுமை, இதெல்லாம் எங்களுக்கு சோதனை வேதனையை தருகிற நேரங்கள் தான். அல்லேலுயா 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 என்று பாடிடுவேன். வியாதி, வறுமை, துன்ப வேளையிலும் கைவிடாமல் காத்தவரே, கலங்காதே திகையாதே, நான் உன்னை நடத்தி முடிவில் என்னோடு சேர்த்திடுவேன். அல்லேலூயா. பாருங்க, வியாதி வறுமை நேரத்திலும் அவர்தான் எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்துறார். கர்த்தருடைய பலன் இல்லாவிட்டால் இந்த நாளிலும் நான் இங்கே நிக்க எனக்கு பலனே இல்லை. கர்த்தர் தான் என்னை நடத்துற தேவன். இன்னும் நாங்கள் பார்க்கிறோம், தேவனுடைய கிருபை என் பலவீனத்திலே பூரணமாய் விளங்குகிறது. பவுல் அப்போஸ்தலன் அங்கே எங்களுக்கு தெரியும், பலவீனத்திலே என் கிருபை. அவர் அங்கே நாங்கள் வாசிக்கிறோம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், தனக்கு ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டது, அது தன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தது, ஒரு பலவீனம். சில பேர் சொல்றார்கள் ஒரு கண் பார்வை என்னவா இருக்கும். பட் என்னவா இருந்தாலும் அவர் என்ன சொல்றார்? அவர் ஜெபிக்கிறார், ஆண்டவருடன் ஜெபிக்கிறார். 3 முறை ஜெபித்தார். அந்த முள்ளை தன்னில இருந்து எடுக்க. அவர் சொல்றார், அந்த முள் ஒருவேளை தனக்கு பெருமை வராதபடிக்குத்தான் கொடுக்கப்பட்டு, தானே தன்னை உயர்த்தாதபடிக்கு கொடுக்கப்பட்டு இருக்கலாம். என்ன வேண்டாலும் அவரை கஷ்டப்படுத்தினபடியா 3 முறை ஜெபித்த பொழுது அதற்கு இயேசு சொல்லுகிறார், அங்கே 12ஆம் அதிகாரம் 2ஆம் கொரிந்தியர் 9ஆம் வசனத்திலே சொல்றார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றாராம். ஆனபடியால் அவன் சொல்லுகிறான் என்னென்றால், ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஆமேன். அப்படி அந்த நேரம்தான் நான் பலவீனமா இருக்கும் போதே பலம் உள்ளவனா இருக்கிறேன். நானும் தான் பலன் இல்லை, ஆனால் கர்த்தருடைய பலன் தான் என்னையும் அங்கே தாங்குகிறது. அங்கே 1999 நவம்பர் மாதத்திலே இந்த ஃப்ளூ
ஒரு முறை எனக்கும் அந்த ஃப்ளூ வந்து விட்டது. ஆனாலும் ஆண்டவர் என்ன சுகப்படுத்திட்டார். ஆனா பலவீனம் அதிகம் வந்தது. அப்ப எனக்கு கொஞ்சம் வேதனை வந்துட்டுது. எப்படியா நான் ஒருவேளை ஆண்டவரை விட்டு ஏதாவது அவரை துக்கப்படுத்திட்டேன் ஒன்று நான் ஜெபித்து நான் குளிக்க போன பொழுது கண்மணி என்று என்னை அழைத்து சொன்னார். என் கிருபை உனக்கு போதுமென்றார், அவர் அன்பின் கூறல் கேட்டு தயங்கி நின்றேன். உன் பலவீனத்தில் என் பலன் போதுமென்றார், அவர் தொடுகையினால் நான் பலனடைந்தேன். கண்மணி என்றழைக்கும் அவர் குரல் கேட்டு பரவசம் அடைந்தேன். என் நேசர் என் அருகில் நெருங்கி வந்தார், நான் அவர் கிட்ட நெருங்கி சென்றேன். கண்மணி பாருங்க, இவ்வளவு அருமையான ஆண்டவர் வேதனை வேளையிலே என்னை அழைத்து கண்மணி என்று அழைத்து சொன்னாரே. என் கிருபை, அவருடைய கிருபைதான் இன்றைக்கும் என்னை தாங்குகிறது. நீங்களும் அதை உணர்ந்திருப்பீர்கள். கர்த்தருடைய கிருபை இல்லாவிட்டால் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. பலவீனத்திலே அவருக்கு தருகிறார். அவருடைய கிருபைதான் எங்களை தாங்குகிறது. இன்னும் ஒரு முறை 1983 அக்டோபர் மாதம் நான் அங்கே மெட்ராஸ்ல இருந்தபொழுது என்னுடைய ஒரு ஃப்ரெண்ட் ஹெலன் மோசஸ் அவருடைய வீட்டில் இருந்த பொழுது திடீரென்று எனக்கு வயிற்றோட்டம் வந்து விட்டது. ஆகவே நான் ஆண்டவரைத்தான் நம்பி இருந்தேன். என்னை பலப்படுத்தி பாடலைத்தான் எப்பொழுதும் அதிகமா எனக்கு பாட்டு தந்து என்னை பலப்படுத்துவார். உந்தன் கிருபையே என்னை தொடருமே, உந்தன் கரங்கள் என்னை நடத்திடுமே, வாழுவாது என்றும் காக்கும் கரங்கள் என்னை தாங்கிடுமே. உந்தன் கிருபையே என்னை தொடருமே, உந்தன் கரங்கள் என்னை நடத்திடுமே. என் பலவீனத்திலும் பலனையே பூரணப்படுத்துவே. இம்மானுவேலன என்னோடு இருக்க என்னை தெரிந்தீரே. இம்மானுவேலன என்னோடு இருக்க என்னை தெரிந்தீரே. உந்தன் கிருபையே என்னை தொடருமே, உந்தன் கரங்கள் என்னை நடத்திடுமே. ஆமேன். அந்த கிருபைதான் என்றும் என்ன நடத்துகிறது. பலவீனத்திலே அவர் வேலன் ஊர் பூரணமாய் விளங்குகிறது. உங்களையும் தான் இந்த நாளே நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய சுத்த கிருபை. அவருடைய கிருபை காலதோறும் புதிதாக இருக்கிறது என்று அங்கு எரேமியா புலம்பல்லே நாங்கள் பார்க்கிறோம். அவர்தான் இந்த பலனொன்றுதான் எங்களை தாங்கி நடத்துகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு முறை நான் ஏதோ எனக்கு என்னென்று விளங்கவில்லை, எனக்கு ஏதோ வேதனை வந்து விட்டது. நான் லார்ட் திஸ் இஸ் டூ மச் ஃபார் மீ என்று சொல்லி கேட்ட வேளையிலே எனக்கு ஒரு பாடல் ஒன்று தந்தார். நான் பாடுகிறேன். இயேசுவே சீக்கிரம் வாருமையா, ஏழையின் கூக்குரல் கேளுமையா, சுமக்க கூடாத பாரமெல்லாம் நான் சுமந்து களைத்து போனேனையா. அப்ப அப்பொழுது அப்ப சொல்லுற வெலனற்ற இளையின் வெலனாய் வந்தீர், வெலனற்ற இளையின் வெலனாய் வந்தீர், அடைக்கலமும் அரணான கோட்டையுமானீர், உமையண்டினோர்க்கென்னாலும் பயம் இல்லையே. இயேசுவே சீக்கிரம் வாருமையாண்டுதான் கேட்டேன். அவர் என்ன பலனற்ற ஏழைக்கு பலனாய் வந்து என்னை பலப்படுத்தி பாருங்க, இருந்த வேதனை சோர்வு எல்லாவற்றையும் அந்த இடத்திலே ஆண்டவர் நீக்கினார். இவ்வளவு ஆண்டவர் என்று சொல்லி இன்னும் கர்த்தாவே நீரே என் பலன் என் துணையும் என் அரணுமாயிருக்கிறேன், நான் நண்பும் துருகம். ஆண்டவர் தான் என்னை பலப்படுத்துறார். உம்மை துதிக்க நாவுகள் போதாது, உம்மை புகழ வார்த்தைகள் போதாது.
என் இயேசுவே, உம்மை நாம் உம்மை துதிக்க நாவுகள் போதாது. கர்த்தாவே நீரே என் துணையோமே நரனுமானி, நான் என்றும் நம்புமன் துருகமோமே, என்றும் என்னை காப்பவரே, என்றும் என்னை காப்பவரே, உம்மை துதிக்க நாவுகள் போதாது. இன்னும் எங்களுக்கு வியாதி வறுமை கஷ்ட நேர வாரத்துக்கு எங்களுக்கு ஏதாவது சிக்னஸ் வந்து நாங்கள் வேதனைப்படும் வேளையிலே அங்கே வந்து அவர் சொல்லுறார், நானே உன் பரிகாரி, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், வியாதியை விலக்குவேன் என்றவரே, என் பலவீனங்களை அவர் ஏற்றுக் கொண்டார், என் நோய்களை அவர் சுமந்தார், அவர் தழும்புகளால் நான் குணமாகிறேன், இதற்கிடாய் நான் என்ன செய்வேன் ஐயா. ஆமேன். பாருங்க, இந்த நேரத்தில் எங்கள் பலவீனங்கள், அவர் எங்கள் நோய்களை சுமந்தார், அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். உம்மை நம்பி நான் வெட்கப்பட்டு போனதில்லை, உம்மை நோக்கி பார்த்து நான் பிரகாசித்தேன், உம் தழும்புகள் என்னை தொட்டதால் நான் முற்றும் சுகமாகினேன், 1000 நாவுகள் போதாதே உம்மை உயர்த்தி உயர்த்தி பாடிட. ஆமேன். 1000 நாவும் போதாது, அவருடைய தழும்புகள் என்ன தொட்டதா நான் குணமானேன். இன்னும் எனக்கு அருமையான ஒரு வசனம், பிலிப்பியர் 4:13, என்ன பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமேன். அந்த பலன் தான் எங்களை நடத்துகிறது. அடுத்து அந்த அதிலே, ஆனால் இந்த பலனுக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்? பலன் அடைய வேண்டுமானால் we must wait on the Lord. கர்த்தருடைய பாதத்திலே நாங்கள் காத்திருக்கணும். அந்த ஏசாயா 40:31, இயேசுவின் பாதத்திலே நாங்கள் இருந்தால் அவர் எங்க பலப்படுத்துவார். இன்னும் அந்த கடைசி சரணத்திலே, அவர் வசனம் வெளிச்சம் தந்து நித்திய காலமாய் நடத்திடுமே. 119 சங்கீதம் 105 வசனம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம், உம் வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறேன்னு சொல்லி, உம் வசனம் என் கால்களுக்கு தீபம், என் மன மகிழ்ச்சியும் என் காவலும், பரிசுத்த ஆவி ஔஷதமானி, நீரே என் மகிமையும் தஞ்சமுமானீர், காண்பவரே என்னை காப்பவரே, உமக்கே சோத்திரம். இந்த வசனம் வெளிச்சம் என்று சொல்லும் பொழுது, எனி டிசிஷன், ஒரு திருமண காரியமோ அல்லது ஒரு வேலையில உயர்வை பற்றி தரும் பொழுதோ, அல்லது ஒரு இடத்துல இருந்து இன்னொருடத்துக்கு ஒரு டிரான்ஸ்பர், அல்லது நாங்கள் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு என்னமா இருந்தாலும் நாங்கள் செய்ய வேண்டியது கர்த்தருடைய வசனமே. அது லைட், அதான் பாதைக்கு வெளிச்சம். ஒரு கன்ஃபியூஷன் இல்லாம கர்த்தர் பேசுவார். அதான் அங்கே ஒரு பாஸ்டர் சொன்னார், திஸ் புக் இஸ் a talking book. ஆமேன். இந்த புத்தகம் எங்களோடு பேசுற புத்தகம். என்ன வேதனை அந்த நேரத்திலே கர்த்தர் வசனத்தை, எத்தனையோ பேர் இயேசு அறியாதவர்கள் அந்த வசனத்தினால் தான் கர்த்தரிடம் வருகிறார்கள். எங்களுக்கும் தான் அவருடைய வசனம் தான், ஜீவனுள்ள வசனம் தான் என்னையும் ரட்சித்தது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இதை பற்றி இன்னும் நான் சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை. ஆனால் கடைசியில நான் சொல்ல, நித்திய காலமாய் நடத்திடுமே, நித்திய ஜீவனை தந்தவரே, நீடோழி காலம் உம்முடன் இருக்க, நீரல்லால் எமக்கு யாருண்டு ஜீவனாதா, நின்னடி பணிந்து சரண் புகுந்தேன். ஆமேன். நீரல்லால் எமக்கு யாருண்டு இயேசுநாதா, நின்னடி பணிந்து சரண் புகுந்தேன். ஆமேன். நித்திய ஜீவனை தருகிறவர் என்கிற ஆண்டவர் தான். He is the God is the one who gives us eternal life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு நேரம் போய்விட்டது. நான் இப்பொழுது அந்த தீம் சாங்கை பாடி என்னுடைய செய்தியை நான் முடிவுக்கு நான் கொண்டு வருகிறேன். வல்லவரே
நல்லவரே. ஏசெனக்கென்றும் நல்லவரே. வாழ்த்திடுவேன், வணங்கிடுவேன், வாழ்நாளெல்லாம் துதி பாடிடுவேன். காலகாலமாய் நடத்தியவர் காத்து இனிமேலும் நடத்திடுவார். அவரை நீ இன்று அண்டிக் கொள்வாய், அவன் நாமம் முற்றும் நம்பிடுவாய். வல்லவரே, நல்லவரே, ஏசெனக்கென்றும் நல்லவரே. வாழ்த்திடுவேன், வணங்கிடுவேன், வாழ்நாளெல்லாம் துதி பாடிடுவேன். அதிசயமாய் நடத்திடுவார், ஆலோசனையும் தந்திடுவார். அவரே உனக்கு ஞானமாவார், அவரே உனக்கு ஜீவனாவார். வல்லவரே, நல்லவரே, ஏசெனக்கென்றும் நல்லவரே. வாழ்த்திடுவேன், வணங்கிடுவேன், வாழ்நாளெல்லாம் துதி பாடிடுவேன். சோதனையில் பெலனவரே, வேதனையில் ஔஷதமாம். அவர் வாசனம் வெளிச்சம் தந்து நித்திய காலமாய் நடத்திடுவே. வல்லவரே, நல்லவரே, ஏசெனக்கென்றும் நல்லவரே. வாழ்த்திடுவேன், வணங்கிடுவேன், வாழ்நாளெல்லாம் துதி பாடிடுவேன். இந்த வேளையிலே யாரோ ஒருவருக்கு சுவீனம் இருக்கிறது, எனக்கு என்ன என்று வேதனைப்படுகிற வேளையிலே ஆண்டவர் அந்த சகோதரியோ யாருன்னு அறியேன், ஏதோ எனக்கு ஒரு நாள் இப்படி வரல இன்றைக்கு தெரியுது. யாரோ ஒருவர் வேதனை வியாதியால இருக்கும் பொழுது தழும்புகள் என்ன தொட்டார் என்று சொன்னபடியார் அந்த நபருக்கு ஆண்டவருடைய தழும்புகள் அவரை இப்பொழுது தொடுகிறது. In the name of Jesus, let that person receive the healing in the mighty name of Jesus. எல்லா விதமான பலவீனமா அன்றும் இயேசுவே உம்முடைய தழும்புகளினாலே குணமடையட்டும். தேங்க்யூ ஜீசஸ். சோத்திரம் ஆண்டவரே, நன்றி நன்றி. இந்த நாளும் ஆண்டவரே நீர் எனக்கு இந்த செய்தியை கொடுக்க, சில இடங்கள்ல என்னுடைய பிச்சனை விளையாடி விட்டாலும் ஆண்டவரே செய்தி கொடுத்து முடிக்க நீர் எனக்கு பலன் தந்ததுக்காக நன்றியோடு நான் உம்மை சோத்திருக்கிறேன். நான் பலன் இல்லாமல் தான் வந்து இதுல இருந்தேன், ஆனால் என் ஆண்டவர் என்னை பலப்படுத்தினீர் ஆண்டவர். இந்த செய்தியும் நான் அதான் சொல்லுகிறேன், அவருடைய பலன், திரியகதவளின் பலன் தான் என்னை இந்த நேரத்திலே செய்தி கொடுக்க. ஆண்டவரே, நான் நடக்கவே சில வேளையில கஷ்டமா இருக்கு, ஆனால் ஆண்டவரே தந்த ஊழியத்தை விட மாட்டேன் என்ற வைராக்கியத்தோட நான் இருக்கிறேன். நீர் என்ன நடத்துவீர்வாக்கு சோத்திரம். இந்த சங்கமம் இல்லாவிட்டா நான் என்ன செய்திருப்பேன் ஆண்டவரே? இப்படியே சும்மா இருந்திருப்பேன். ஆனால் ஆண்டவர் எவ்வளவு நல்லவராய், எவ்வளவு அதிசயமாய் ஆலோசனை தந்து, எவ்வளவு அருமையா நீங்கள் என்ன நடத்துறீங்க. என மட்டுமல்ல, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கும் இதேதான் சாட்சி. எல்லாரும் ஆண்டவர் உம்முடைய கிருபை தாங்குறது, எல்லாரையும் கிருபை தாங்குறது, உம்முடைய பலனங்களை இடக்கட்டி நீ நடத்துறீர் ஆண்டவரே. வலுவாதபடி காக்குற தெய்வத்துக்கு கோடி 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 சோத்திரம் ஆண்டவரே. இந்த சகோதரன் லெஸ்லி, ரீட்டா குடும்பம் எவ்வளவு ஆண்டவரே தங்களுடைய நேரம், தங்கள் பலன், பணம் எல்லாவற்றையும் கொடுத்து தான் இதை தாங்குறார்கள் ஆண்டவரே. இன்னும் எல்லா தேவைகளை நீங்க சந்திக்க வேணும், பலப்படுத்த வேணும் ஆண்டவரே. உற்சாகத்தை, ஆலோசனை, ஞானம் கொடுக்கிற தேவன் நீங்கள் கொடுக்க வேணும் என்று கெஞ்சுறேன் அப்ப. அதே போல மற்ற ஊழியக்காரருக்கு பலனும் ஞானம் வேணும் ஆண்டவரே. என்ன கேட்கிறவர்களையும் பலப்படுத்த வேணும் ஆண்டவரே.
உம்முடைய சமூகம் எப்பொழுதும் எங்களோடு இருக்கட்டும். நீர் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொன்னவரே, நீதியின் வலது கரத்தினால் நீர் தாங்குறதுக்கா சோத்திரம் 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 ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் மேல ஒரு அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. இந்த வேளையில உங்களோட அபிஷேகம் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி 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 இயேசு சுவாமி. செய்தியை முடிக்க எனக்கு பலன் தந்தீர். ஒரு தடையும் வராமல் காத்தீர் ஆண்டவர். எவ்வளவு அருமையான ஆண்டவர். அதான் நான் நினைப்பேன். இட்ஸ் மைண்ட் ப்ளோயிங். விளங்கிக் கொள்ளவே முடியாது அவருடைய அன்பு. அவ்வளவு ஆச்சரியமானது. எல்லா துதிகன மகிமை உங்களுக்குத்தான். இன்னும் ஒரு கூட பாதார இந்த முத்தம் செய்து நான் உண்மை நேசிக்கிறேன், ஐ லவ் யூன்னு சொல்லி இந்த செய்திக்காக நன்றியோடு நான் உண்மை சோத்திருக்கிறேன். எல்லா துதிகன மகிமையும் என்னுடைய இயேசு ராஜாவுக்கு, அவருடைய எல்லா விலையேற பெற்ற நாமத்திலே நான் ஜெயம் எடுத்தேன் என்று நான் உண்மை சோத்திருக்கிறேன். ஆமேன் ஆமேன். பிதாவுக்கும் குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன் 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 ஆமேன். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம். ஹலோ. அப்படி என்ன இல்லைங்கம்மா, என்னுடைய மெடிசனுக்கு கால் வந்தது. ஆமேன். அருமையான சாட்சிகளுக்கூடாக வெளிப்பாடுகளுக்கூடாக வழி நடத்தினார். இன்றைய நாளிலே விசேடமாக பாடல்களுக்கூடாக ஜெபங்களுக்கூடாக துதிகளுக்கூடாக சாட்சிகளுக்கூடாக வேத வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்தினீர்கள். கர்த்தர் ஏதோ யாருக்காகவோ அந்த வெளிப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். எனக்கு இப்படி இருக்கேல்ல பிரதர். ஆமேன் ஆமேன். கர்த்தரோடு இணைந்திருக்கே கர்த்தருக்கு துதிகள் ஏறெடுத்து அவரை உயர்த்தும் போது அவர் இப்படியான காரியங்களை வெளிப்படுத்துவார். அந்த வகையில் யாராவது அந்த காரியத்துக்குள்ளாக கடந்து சென்றால் எங்களிடம் தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. எடுத்து வந்தது மிஸ்ஸஸ் அரியராஜா அம்மாவையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் என்ன தலைப்பு கொடுக்குறீங்கம்மா? கர்த்தர் வல்லவரும் நல்லவருமா இருக்கிறார். அல்லது நீங்க சொல்லுங்க, நாங்கள் ஆராதிக்கும் தேவன் கர்த்தர் வல்லவரும் நல்லவருமா இருக்கிறார். ஆமீன் ஆமீன். நன்றிகளும் வாழ்த்துக்களும் அம்மா. நாங்கள் திரும்பமாக அடுத்து செவ்வாய்க்கிழமை சந்திப்போம். கர்த்தர் தந்த தாளங்களை நாம மகிமைக்காகவும் ஆத்தும ஆதாயத்துக்கும் எடுத்து வந்தீர்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தர் இந்த வெளிப்பாடுகளுக்காக நன்றி கூறிக்கொண்டு நாங்கள் திரும்பமாக அடுத்த வாரத்திலே சந்திப்போம். மன்னிக்க வேண்டும், ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். ஆமேன். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. கர்த்தருக்கு சித்தமான நீங்கள் அந்த படத்தை ஒன்று போட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஐயா நடத்துவீங்க. அந்த படம் ஒன்றை போட்டீங்கன்னா யாராவது கொண்டுச்சு உங்களோட அது நான் மகனுக்கு சொன்னேன். அவன் இன்னும் கவனிக்கல. இந்த பக்கம் வேற இல்லை, நான் போடத்தான் வேணும். 2-3 பேர் சாம்சங் கண்டு வர்றதோ அவர் கன்ஃபியூஸ். சாம்சங் எனக்கு அது விளங்காது பிரதர். நான் இந்த மகனுக்கு சொன்னேன், நான் தம்பி எனக்கு கொண்டு போடணும்னு. அவன் ஓமம் நான் எல்லாரும் பிஸியா தான்